ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, மணி மேக்கிங், செல்ஃப் டெவலப்மெண்ட், பர்சனல் ஃபினான்ஸ் இந்த டாப்பிக்கில் நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளால் ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி ஸ்டில் எண்டு வரைக்கும் நம்மளால் கொண்டு போக முடியுமா, அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டே டு டே லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணி அதில் வர்ற எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா அன்னன்னைக்கு என்ன நடக்குது, நம்ம எப்படி அதை பர்சியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு லைவ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த லைவ் எக்ஸாம்பிளை நீங்கள் ஒரு பேஸாக எடுத்துக்கிட்டு டூஸ் அண்ட் டோன்ட் டூஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் அந்த வழியில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் ப்ராடக்டை கண்டுபிடிச்சி நீங்களே மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்த ப்ராடக்ட் கரெக்டாக வரும்னு சூஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது, அந்த சப்ளையர்ஸ் எங்கே இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். மூணாவது, அது எந்த லொக்கேஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது, நம்ம எப்படி அந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து அதை நம்ம டெலிவரபிள் ப்ராடக்டை கன்வெர்ட் பண்ண போகிறோம். அடுத்து அந்த ப்ராடக்டை கண்டுபிடிச்சாச்சு, பொருளையும் நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி மார்க்கெட் பண்ணுறோம், மார்க்கெட் பண்ணி ஒரு ஆர்டர் கஸ்டமர்கிட்ட எடுத்து அதை நம்ம எப்படி டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸில் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 to எண்டு வரைக்கும் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரகிள்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறத லைவ் ஃபீட்பேக்கை நம்ம இந்த வீடியோஸில் கண்டினியூஸாக பார்க்க போகிற கொஞ்ச நாளைக்கு. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்களோ, சொந்தமாக தொழில் பண்ண நினைக்கிறீங்களோ, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அடுத்த வர வீடியோஸையும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கும் பொழுது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம என்னென்ன ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்களும் ஒரு பொருளை கண்டுபிடிச்சி மார்க்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாம் என்னோடய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லேருந்து நான் அப்ளை பண்ணி நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். எந்த மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐடி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐடி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுத்து பண்ணும் பொழுது நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது அமையும். ஐடி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு என்னென்னா, வெப்சைட்டு, சில சாஃப்ட்வேர்ஸு, வெப்சைட் டெவலப்மெண்ட்டு, ஆப் டெவலப்மெண்ட்டு, கம்பெனிஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக உள்ள சாஃப்ட்வேர் ஓரியன்ட் பீப்புள்ஸை நம்ம கண்டுபிடிச்சி அவங்களோட ப்ராடக்டை நம்மளோட கம்பெனி மூலிமா ப்ரொமோட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த சாஃப்ட்வேர் மூலிமா கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் அவங்களோட சர்வீஸை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்களுக்கு சேல்ஸ் செட் கொடுக்குறோம் நம்ம கம்பெனி பேரில். ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்மளுக்கு சாஃப்ட்வேர் ஓரியன்டாக ரெக்யர்மெண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்கோ அதை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு அது சம்மந்தப்பட்ட சப்ளையர்ஸ் மீன்ஸ் சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறக்கூடிய கம்பெனிஸ் இவங்கக்கிட்டலாம் இருந்து அந்த சர்வீஸ் நம்ம கலெக்ட் பண்ணி அது தேவைப்படுற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோஸில் நம்ம எப்படி அந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸை கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். நான் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். நீங்களும் இதுதான் எடுக்கணுன்னா ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இந்த மெத்தட்ஸையும் இந்த ப்ராசஸையும் கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பொருள் எந்த கேட்டகரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களாலேயும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ராடக்ட் செலெக்ஷன்ஸ். இந்த ப்ராடக்ட் செலெக்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இப்போது பேசுகிற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் நம்ம செலெக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ப்ரொவைட் பண்ணுற சப்ளையர்ஸ் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மார்க்கெட் ரிசர்ச் எப்படி பண்ணுறது, என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். சப்ளையர்ஸ் கண்டுபிடிச்ச உடனே அவங்கக்கிட்டேருந்து ஒரு பொருளை நம்ம எப்படி எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற சர்வீஸை நம்ம எப்படி வெளியில் கஸ்டமர்ஸுக்கு கொடுத்து நம்ம ஆர்டர் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த டாஸ்க். இன்னொன்று, அந்த மாதிரி நம்ம சர்வீஸ் எடுத்து ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்ணும் பொழுது அதில் வர இஷ்யூஸையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அப்படி முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணணும். இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட டே டு டே லைஃப்பை பாதிக்காத மாதிரி மினிமல் ரிஸ்க்கு மேக்ஸிமம் எஃபர்ட் அப்ளை பண்ணி நம்ம எடுக்கணும். இதில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக குவைட் பண்ணிவிட்டு நம்மளால் நார்மல் லைஃபுக்கு திரும்புகிற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம பண்ணணும். ஸோ பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்குது அப்படின்னா
பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. நம்மளுக்கு ரிக்யூர்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு உண்மையிலே ரிக்யூர்மெண்ட்ஸ் இருக்குது, நம்மளுக்கு தேவைப்படுது, பிஸ்னஸ் பண்ணணுங்கிற கான்செப்டில் பண்ணாமல் தேவைப்பட்டால் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு, ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்மளோட டே டு டே லைஃப்பை பாதிக்காத மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் இந்த ஃபீல்டில் இறங்கணும். ஏன்னா இதில் ரிஸ்க்ஸ் அதிகம். ஸோ இதை நம்ம தாங்கக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் பேசிக்ஸாக பார்த்துருக்கோம். ரெண்டாவது, இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய இஷ்யூஸ் வரும். கஸ்டமர்ஸ் கிட்ட, சப்ளையர்ஸ் கிட்ட இருந்தாலும் நிறையா பாசிட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக் ரெண்டுமே வரும். இதெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், என்ன மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ், என்ன மாதிரி டாக்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம மைண்டை கிளியராக வச்சுக்கிட்டு நம்மளோட ஆக்ஷனையும் ஃபோக்கஸையும் நம்ம கான்சன்ட்ரேஷனாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால் இந்த பிஸ்னஸை ரன் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட் செட் பிஸ்னஸ் ஓரியன்டான மைண்ட் செட்டுக்கு நம்ம கொண்டு வந்துடணும். ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எண்டிங்கில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸை எப்படி அடுத்தடுத்த ப்ராசஸில் நம்ம கரெக்ட் பண்ணி போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நம்மளுக்கு போக போக 1-2 கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ் கிட்ட பேசும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எது நடந்தாலும் நம்ம ஃபர்கிவ்னஸ் இல்லாமல் தொடர்ந்து பர்சியூ பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்கணும். ரியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இது சக்ஸஸ் பண்ணி வெளில வர முடியும். நிறைய டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். நிறைய சொல்லணும்னு தோணுது. பட்டு எப்படி, என்ன ரிக்யூர்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சால் தான் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்ல முடியும். ஸோ ஏதாவது உங்களோட கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம இந்த ப்ராடக்ட் செலெக்ஷன் பண்ணியாச்சு. அதை நம்ம எப்படி மார்க்கெட்டில் ரிசர்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டுமாரோ வீடியோஸ்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ.